Hi guys, welcome to Quick Through and Man of My Words. ஸோ நம்ம வந்து டபுள் லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து டபுள் லிங்க் லிஸ்ட்டோட ஒரு சில பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபைனலாக வந்து என்ன பார்க்கலாம் நான் முடிவு பண்ணேன்னா, லைக் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெலிட் என் நோட் அண்ட் டெலிட் பிகினிங் நோட் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து டெலிட் எனி பொசிஷன். ஸோ லைக் நீங்கள் வந்து பேராமீட்டர் ஒரு பொசிஷனை பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பொசிஷனில் இருக்க நோடை வந்து நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஸோ இது எதுலன்னு கேட்டிங்கன்னா டபுள் லிங்க் லிஸ்ட்டில் கைஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே நான் இண்டிபெண்டாக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றுத்தோட ஒன்று வந்து டிபெண்ட் ஆகிடல. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வந்து தனியாக கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ப்ரோக்ராமில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. லைக் அது ஒரு இண்டிபெண்டான ப்ரோக்ராமாக தான் இருக்கும். ஸோ நான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் ஃபங்க்ஷனை இண்டிபெண்டாக தான் கிரியேட் பண்ணுறேன் கைஸ். அண்ட் நீங்கள் அந்த ஒரு சில பேசிக் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்லாம் இன்புட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரக்சர் நோட் பேசிக்காக நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ லைக் இந்த லைன்ஸ் மட்டும் கைஸ், லைக் 12th லைன்லேருந்து ஃபஸ்ட் லைன்லேருந்து 12th லைனுக்குள்ளே இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் எழுதிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்காக காட்டிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு டெலிட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிக்காதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்சர்ட் அட் எண்ட், இன்சர்ட் அட் பிகினிங்காக நான் கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ். ஓகே கைஸ், ஸோ இப்போ ஒரு நியூ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து டெலிட் அப்படின்னு மட்டும் வச்சுப்போம். ஸோ வேணாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பொசிஷன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து எந்த நோடு டிலீட் பண்ணுமோ அதோட பொசிஷனை வந்து கொடுத்தா போதும். பேராமீட்டரை நான் வாங்கி டிலீட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா, நான் டிலீட் பண்ண போகிற நோடோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ லைக் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து மற்ற நோட்ஸுக்கு நான் தர வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டெம்பரவரி நோட் தேவைப்படுது. ஓகே, நான் அதனால் அந்த நோட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது பாயிண்டர் ஆக்சுவலாக. ஸோ நோட் நான் பழகிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது கைஸ். CURR அப்படின்னு ஒரு நோட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் நான் வந்து ஹெட்டுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இனிஷியலாக ஹெட்டில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு வேரியபிள் தேவைப்படுது. ஸோ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் எனக்கு தேவைப்படுச்சு. ஸோ நான் ஃபார் லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் லூப் வந்து ஐயோட வேறு இனிஷியலைஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் அங்கே கண்டிஷன்ஸ் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். லைக் வந்து எப்படின்னா, வந்து லெஸ் தென் பொசிஷனாக இருக்கணும். அண்ட் எனக்கு 2 கண்டிஷன் இங்கே நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ 2 கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் லைக் 3 ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். அண்ட் கரண்ட். ஸோ லைக் இப்போ வந்து கரண்ட்டாக இருக்குல்ல கைஸ். ஸோ இது வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு நல்லா இருக்க வரைக்கும் தான் ப்ரோக்ராம் ரன் ஆகணும். பிகாஸ் ஏன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த கரண்ட் நோட் இருக்குல்ல. ஸோ இது ஹெட்டை நல்லா ரீச் ஆகிடுச்சுன்னா, ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு வேல்யூஸும் இல்லைன்னு நடத்தும். ஸோ அதனால் ரூட் ரன் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஐயோட வேலையை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, எல்லாம் முடிச்சு. ஸோ இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வருவோம். இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கரண்ட்டோட நோட்ஸில், ஸோ இது வந்து கரண்ட் டு நெக்ஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகும்னா, நம்ம எந்த டேட்டாவை டெலீட் ஸோ எந்த நோடு டெலீட் பண்ண போகிறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு இப்போ ஈக்குவல் ஆகிடும். ஸோ நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா ஒரு 3 நோட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ பொசிஷன் 2ன்னு வச்சு லாக் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து நான் ப்ரோக்ராம் சொல்கிறதோட நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது நீங்கள் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பண்ணால் தான் புரியும் ஆக்சுவலாக. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து நினச்சேன் சைடில் ஏதோ இந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் இல்லை கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது அனிமேஷன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் எனக்கு அதுக்கான ஒரு பர்டிகுலர் கரெக்டான ஒரு வீடியோ எடிட்டர் கிடைக்கல. ஸோ மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டர் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் உங்களுக்கு வந்து லைக் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே அனிமேஷன் வந்து என்னால் சைடில் சொல்ல முடியும். ஸோ இதுதான் நாங்கள் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே புரியும். ஸோ அதனால தான் கைஸ். ஸோ மேபி உங்களுக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி ஒரு கைஸ் ப்ளீஸ் எனக்கு ஃப்ரீ எடிட்டராக இருந்தால் சொல்லுங்கள். ஸோ என்னால் காசு போட்டு பண்ணுற அளவுக்குலாம் பணம் கிடையாது. ஸோ ஒரு ஃப்ரீ எடிட்டர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ ஓகே, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு கண்டிஷன் நான் செக் பண்ண போகிறேன். லைக் என்னென்னா, கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்து இந்த கண்டிஷன், ஸோ அந்த இஃப் கண்டிஷன் ரன் ஆகும். அண்ட் இது கூட நான் என்ன போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இப்போ வந்து கரண்ட்டோட ஓகே இப்போ நம்ம இப்போ டெலீட் பண்ண போகிறோம்னா கைஸ். ஸோ இதோட ப்ரீவியஸ், ஸோ ப்ரீவியஸ். ஸோ அப்படின்னா இதோட முன்னாடி நோட். ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 நோட் வச்சுக்கோங்க. ஸோ இருக்கு, நான் ஃபுல்லாக முடிச்சிடுறேங்க. ஸோ கரண்ட்டோட ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் CURR கரண்ட்டோட நெக்ஸ்ட்டாக மாற்றுறேன். நெக்ஸ்ட் கரண்ட்டோட
நெக்ஸ்டோட ப்ரீவியஸ் கரண்டோட ப்ரீவியஸாக மாற்றுறேன். அண்ட் ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட்டை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுற போகிறேன். இவ்வளோதான் நான் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து டெலிட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம், வேறு எதுவுமே இல்லை கிடையாது. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கோம்னு பேசிக்காக சொல்லணும்னு நினச்சிக்கிறேன்னா, லைக் நீங்கள் ஒரு 3 நோடு வந்து இமேஜினரியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 3 நோட்டை நம்ம இப்போ எந்த நோடு டெலிட் பண்ண போகிறோம்னா சென்டர் நோட், அதாவது செகண்ட் நோடு தான் டெலிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன நான் பண்ணுறேன்னா கரண்ட்டோட ப்ரீவியஸோட நெக்ஸ்ட். ஸோ அப்படின்னா கரண்ட்டோட ப்ரீவியஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நோடாக இருக்கும். ஃபஸ்ட்டு நோடோட நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த நோட டெலீட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த நோட டேட்டா மாதிரி இருக்கும். இப்போ நான் எதுக்கு ஈக்குவல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு வச்சிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கரண்ட்டோட நெக்ஸ்ட்டோட ப்ரீவியஸை கரண்ட்டோட ப்ரீவியஸ்க்கு வந்து நான் ஈக்குவல் பண்ணிடுறேன். ஸோ ஐ மீன் என்னென்னா கரண்ட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்கும். ஸோ அதோட ப்ரீவியஸை வந்து இப்போ இருக்க கரண்ட் டேட்டாவுக்கு வந்து நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அதுக்கு முன்னாடி இருக்க டேட்டா தான் ஐ திங்க் delete ஆகிடும் கைஸ். ஸோ அந்த கரண்ட்டுன்றதோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா delete ஆகிட போகுது. ஓகே, உங்களுக்கு நான் சொல்கிறது லைட்டாக புரியாத மாதிரி தான் இருக்கும் பேசிக்காக. நீங்கள் கொஞ்சம் பிக்டரேட்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் கைஸ். ஓகே, அண்ட் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா printf success successfully deleted and இங்கே ஒரு சாரி இங்கே ஒரு நியூ போட்டுப்போம், தப்பு கிடையாது. அண்ட் சரி இங்கே அந்த ஃபால்ஸ் ஸோ இந்த ஸ்லாஷ் போட வேண்டியது. ஸோ இது இந்த ஸ்லாஷ் என்ன உங்களுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேக்ஸ், ஸோ லைக் என்டர் ஸ்பேஸ்க்கு மேலே இருக்குங்க. ஸோ என்டர் அந்த கீக்கு மேலே இருக்கும், நாட் கோலன் செமிகோலன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெலீட் ஆனதுக்கப்புறம் எனக்கு டிஸ்பிளே பண்ணிடணும். ஸோ DISPLAY டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டிஸ்பிளேன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிங்க. ஸோ எதுக்குன்னா இருக்கிற டபுள் லிங்க் லிஸ்ட்டில் இருக்க எல்லா நோட்ஸையும் பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ இங்கே ஆல்ரெடி delete 2 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னா வந்து செகண்ட் பொசிஷன் delete பண்ண சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் பொசிஷன்ற அப்படி ஒரு வேரியபிளை இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேங்க. ஸோ அது ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராம், ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் என்னடா இது கிரியேட்டு ஸ்கேன் ஸோ இதெல்லாம் வச்சுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இட்ஸ்லாம் கிரியேட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் முன்னாடி வீடியோ போய் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஆல்ரெடி இதுக்கான ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். இப்போ ஓகே, நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோங்க. ஸோ இங்கே எரர் வருது, சாரி கைஸ். ஸோ இங்கே வந்து செமிகோலன் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வேறு எங்கேயாவது மிக்ஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை. அண்ட் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து deleted at position position %d கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் கம்மா பொசிஷனிங் கொடுத்துப்போம். ஸோ லைக் பொசிஷன் என்ன பொசிஷன் delete ஆச்சுன்றதை சொல்கிறதுக்காக, வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் நோட். ஸோ 3 நோடு தான், 34 45 56 தரேன். அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலாக. ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை இப்போ பார்க்குறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்டர் த நம்பர் ஆஃப் நோட் கேட்குது, நான் 3 நோட் அப்படின்னு தரேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நோடுக்கு வந்து 34, செகண்ட் நோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45, தேர்ட் நோடுக்கு 56 வேல்யூ அசியூம் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ண நோட கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட் அட் செகண்ட் பொசிஷன் காட்டுது. ஐ மீன் இப்போ செகண்ட் பொசிஷன் வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி நான் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் பாருங்க 34 இருக்குது, 56 இருக்குது, பட் 45 காணும், பிகாஸ் நான் டெலிட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ ஓகே, டபுள் லிங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கைஸ். ஸோ முடிச்சிட்டோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ்.